கும்பராசினியர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. வருகின்ற வாரங்கள் ஒரு வார காலகட்டத்தில் கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கும்பராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஞாபகம் வச்சுக்கிங்க. வருகின்ற வாரங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு புதன் வியாழன் ஆகிய 2 தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். முதல்ல உங்களுக்கு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் நல்லா இருக்குது. அதே மாதிரி வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களும் நல்லா இருக்குது. புதன் வியாழன் கண்டிஷனாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு சுப நிகழ்வுகள் இருந்தால் சந்திராஷ்டத்தில் அது செய்ய வேணாம். உங்களுடைய ராசிநாதன் இப்போ ஜென்மத்தில் சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார். மீண்டும் அதில் ராகுவும் இருக்கார். 12ஆம் இடத்தில் உங்களுக்கு செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கார். அதே மாதிரி சூரியனும் சுக்கிரனும் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால 12ங்கிறது சுகஸ்தானம். அப்போ என்ன ஆகும்னா கும்பராசிக்காரர்களுக்கு சுப விரயம் நடக்கும். சுகஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கண்டிஷனாக ஏதாச்சும் ஒரு சுக விரயங்கள் ஏற்படும். அதே மாதிரி அப்பா உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை. பசங்களுக்கு அப்பாவுக்கு உடல் ரீதியான கவனம் தேவை. நீங்களும் இப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருக்குது, ராகு இருக்குது. உங்களுக்கும் உடல் ரீதியான கவனங்கள் அவசியமாக தேவை. இப்போ உங்களுக்கு வாரத்தில் 2 நாட்கள் சந்திராஷ்டமம் புதனும் வியாழனும் அதில் மிகவும் கவனம் தேவை. அதனால் வெளில நீங்கள் எங்கேயாச்சும் போனாலும் வாகன ரீதியாக நீங்கள் போனாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சிறப்பான பலன் சொல்கிற மாதிரி இருக்காது. அதாவது எப்போவுமே இப்போ எப்படி நார்மலாக போயிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பொதுவாக பலன் சொல்ல போனோம்னா கும்பராசி பொறுத்த வரைக்கும் இது சாதாரண ஒரு வாரமாக தான் இருக்கும். வருகின்ற வாரங்களுக்கும் எப்படி அது இருக்குங்கிறது பார்ப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.